நீங்கள் தானே கேட்டீங்க கமல் சாரை பார்க்கணும் கமல் சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. கமல் சார் என்ன பண்ணுவார்? புரியாத மாதிரியே பேசுவார். அதனால தான் உங்களுக்கு புரியாத மாதிரியே ஒரு ப்ரோமோவை கொடுத்துட்டாங்க. இப்போ ஹாப்பியா என்ன என்னாச்சு ஹாப்பியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவை புரியலன்னு சொல்லிட்டு நான் பார்க்குற இடம்லாம் எல்லாரும் எதாவது சொல்கிறாங்க, என்னங்க ப்ரோமோ ஒன்றுமே புரியல, இது எதுக்குங்க எடுத்தாங்க, இது எடுக்காமே இருந்திருக்கலாமே, உங்களுக்கு என்ன பிக் பாஸ் அடுத்த மாதம் வரப்போகுது அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோமோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. நானும் தான் நியூஸ் எதாவது சொல்கிறேன், நானும் அதை தான் கேட்குறேன், ஏன் இப்படி பண்ணீங்க? இல்லை இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதா இருக்கா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இதுக்கு கீழே இப்படி தட்டி விட்டிங்கன்னா ஒரு ஹைப்புன்னு ஒன்று வரும், அந்த ஹைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் லைஃப் சர்ன்னு மேலே வந்துடும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன் பஞ்ச் பண்ணுறீங்க சார்? அவங்க பஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, நான் பஞ்ச் பண்ணுறேன் சார். அவங்க ஏன் பஞ்ச் பண்ண சொல்கிறாங்க? அவங்க பஞ்ச் பண்ண சொன்னாங்க சார், அதனால நான் பஞ்ச் பண்ணேன் சார். அப்போ அவங்க சொன்னால் செய்வீங்க, சொல்லணும் செய்ய மாட்டீங்கன்னு சிம்பு படத்தோட டைலாக்லாம் வருது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ புரியாத மாதிரி, அதாவது என்னென்னா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கான்செப்டோட இது என்னென்னா, எல்லா பிக் பாஸும் வந்து உங்களுக்கு புரியும், இதுதான் நடக்க போகுது, அடுத்து இப்படி தான் நடக்க போகுது. ஆனால் இதில் புரியாதுன்றது அவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்க. இந்த பிக் பாஸ் நார்மல் பிக் பாஸ் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தோன்னு புரியாது, பார்க்க தான் புரியும் அப்படின்ற மாதிரி தான் இல்லை கிளியராக சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரோமோவே எப்படி அவங்க மேக் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கும் புரியக்கூடாது, அவங்களுக்கும் புரியக்கூடாது, யாருக்குமே புரியக்கூடாது, ஆனால் இது ப்ரோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எதுக்குன்னா, 1ஆம் தேதி பிக் பாஸ் வருது, பார்க்குறவங்க பாருங்க அப்படின்றதுக்காக தான் அனௌன்ஸ்மெண்ட்டு. மற்றபடி இதில் நீங்கள் டீகோட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது, அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? தெரியல சார், சிக்னலில் கிரீன் விழுந்த உடனே மாற்றி மாற்றி ஆர்டர் அடிக்கிறாங்க. சிக்னலில் க்ரீன் முந்த உடனே எல்லாருமே மாற்றி மாற்றி ஆர்ன் அடிக்கிறாங்க. ஆமாம், ஆர்னு தான் அடிக்கணும், பின்ன வேறு என்ன பண்ண முடியும்? வண்டியை போகணுன்னா ஆர்னு தான் அடிக்கணும். என்ன ஒரு கேள்வி, எனக்கு ஒன்றுமே புரியலையே. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜேசிபி குழி தோன்ற படம் மாதிரி பார்க்குறாங்க, ஆனால் படம் பார்க்க வந்த இடத்துல ரீல்ஸாக பார்த்து தள்ளுறாங்க. கேட்குறது நியாயம் தானே? அவர் கேட்குறது நியாயமோ இல்லையா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். உண்மையாலுமே நான் கேட்குறேன், படம் பார்க்க போனால் படத்தை தவிர மற்ற எல்லாமே பண்ணுறீங்க. நான் கப்புள்ஸை சொல்ல, கார்னர் சீடை சொல்ல, மற்ற எல்லாத்தையும் பண்ணுறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா படம் மட்டும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் வெளியே வந்துட்டு படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க ஃபஸ்ட்டு? சரிங்களா, நீங்கள் ஒன்று வந்து எதிர்பார்த்து ஒரு ஹாலிவுட் படத்தை எதிர்பார்த்துட்டு, ஹாலிவுட் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நைட்டு பார்த்துருவாங்க, படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாலிவுட் படம் இல்லை அந்த மாதிரி படத்தை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு சே அந்த படம் மாதிரி இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன ரிவ்யூ கொடுப்பாங்க, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எப்படி இருக்கும்? ஹாலிவுட் படம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மேக்கிங் ஸ்டைல் வேறு, இங்கே இருக்கிற மேக்கிங் ஸ்டைல் வேறு. நீங்கள் அதை எதிர்பார்த்து இங்கே வந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொல்கிறாரு, படம் பார்க்க வந்துட்டு படத்தை பார்க்காம உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் கேட்கறது கரெக்டு தானே? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கிளியர் பண்ணுங்கள். அதுவும் இந்த 2K கிட்ஸ், அதுவும் இல்லாமல் இந்த செல்ஃபி எடுக்கிறவங்கள மட்டும் கேட்கணுன்னு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை. ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஓகே, 18 கை இப்படி வச்சுக்கிறீங்க, அப்படி எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க? எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஃபோட்டோ எடுக்காமையே இருக்கலாம்ல. இப்படி வச்சுக்கிறீங்க, ஃபுல்லாத்தையும் மறைச்சிக்கிறீங்க. ஃபோட்டோன்றதை ஃபேஸை காட்டுறது தான்டா, அதையே நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு ஃபோட்டோ? அதை தான் நம்ம விஜய் சேதுபதி கேட்குறாரு. ஸோ நான் கேட்கலப்பா, அவர் தான் கேட்குறாரு. ஏதாவது உங்களுக்கு திட்டணும்னு தோணுச்சுன்னா, எதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா அங்கே போய் கேளுங்க. அந்த ப்ரோமோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் சாங்கை கேட்டிங்களா? ஒன்றுமே புரியல. ஸோ கிளியராக அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த பிக் பாஸ் உங்களுக்கு புரியாது, பார்க்க தான் புரியும். ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அதனால தான் வந்து இந்த ப்ரோமோவையே புரியாமல் எடுத்திருக்காங்க. இது ஏன் அப்படி எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கும். ஏங்க 100 கோடி ரூபா கொடுத்து ஒரு பிக் பாஸ் எடுக்கிறாங்க. ஸோ 100 கோடி ரூபா தாண்டியே இருக்கும் பட்ஜெட்டு. அப்படி ஒரு பிக் பாஸ்ன்னு ஒன்று எடுக்கும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ புரியாத மாதிரி எடுத்து எல்லாரையும் ஏமாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு கான்செப்ட், இந்த சீசனோட கான்செப்ட் என்னன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இன்டெரக்டாக. இப்போது ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் என்ன இருக்கும், படத்தில் இருக்கிறது தானே இருக்கும். ஸோ இது என்னன்னா ப்ரோமோவில் என்ன காட்டுவாங்க, என்ன சொல்லுவாங்க நீங்கள் யோசிக்கிறீங்க? இந்த பிக் பாஸ் எப்படி இருக்கும்ன்றதை சொல்லுவாங்க. பிக் பாஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு இது புரியாது, இந்த சீசனும் உங்களுக்கு புரியாது, புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த சீசன் உங்களுக்கு புரியாது, ஸோ நீங்கள் அதை பார்க்க தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்றத தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த ப்ரோமோவில். ஸோ இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோமோவே ஒன்றும் புரியலையே, ஒருவேளை விஜய் சேதுபதி ஏதோ வரணுன்றதுக்காக வந்து ஆக்ட் பண்ணாரா, இல்லை எதுக்கு இது பண்ணாங்கன்னே தெரியலையே, எதுக்கு இதை எடுத்தாங்கன்னே தெரியலையே அப்படின்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் நீங்கள் புலம்புறதுக்கு முன்னாடி அதை அவங்க ஏன் பண்ணுறாங்கன்றத உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க ஏன் அதை இந்த வீடியோவை மேக் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அது தெரியாமல் நீங்கள் பாட்டிக்கிட்டு ஐயோ விஜய் சேதுபதிக்கு கால் சீட்டு கொடுத்துட்டாருப்பா அதனால் அவர் வந்து அந்த வீடியோ பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்ல வர்றது என்னென்னா புரியாது, இந்த சீசன் உங்களுக்கு புரியாது, போக போக தான் புரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத இந்த சீசனுக்கான அவங்க கொடுக்குற ஹிண்ட். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? பாட்டை நிறுத்தினாதான் கண்ணு தெரியும், எண்ணெய் ஊத்துனாதான் விளக்கேறியும். என்ன லொல்லு சப்பா காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை லொல்லு சப்பாலேருந்து யாரையும் இறக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல ஏன் இவ்வளோ அதான் நிறைய காமெடிஸ்லாம் வச்சிருக்காங்க. கண்ணாடியை கழட்டினாதான் காது கேட்குமா? முழு கான்செப்டு அதான். அவங்க டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்கணும், நான் இந்த ப்ரோமோ எப்படி விட்டுருக்கணும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரோமோ, எப்படி தான் இருக்க போகுது இதை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இது அவங்க என்ன சொல்ல வராங்க புரிஞ்சிருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்டெரக்டாக வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் அவங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா உங்களுக்கு இது புரியாது, ஸோ புரியாத மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கோம், முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க அவங்க நேற்று விட்ட ப்ரோமோ. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ப்ரோமோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன் சொல்லிட்டுனா நம்ம எல்லாரும் என்கேஜிங்கில் வச்சுக்கணும். ஏன்னா 1ஆம் தேதி பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜிங்காக வச்சுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி நிறைய ப்ரோமோஸ் போடுவாங்க. இது புரியாமல் இருக்கிறதுக்கு அவங்க பண்ணுற செட்டிங்ஸாக கூட இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுவோம், ஒரு ஹைப் வரும்ன்றது தான். ஹைப்புன்னு சொன்னோன்னா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, என் வீடியோக்கு கீழே ஒரு ஹைப் இருக்கும். அந்த ஐபி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த ஐபி எனக்கு முக்கியம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நான் சொல்ல வருது, அவங்க ஹைப் பண்ணுறதுக்காக தான் இந்த முழு கான்செப்டே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேச தான் இந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி இந்த பிக் பாஸ்க்கு வந்து ஒரு பேச்சு அதிகமாக வரும். பேச்சு அதிகமாக வந்துச்சுன்னா ஹைப் அதிகமாகும். ஹைப் அதிகமாச்சுன்னா நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்ப்பாங்க, அதாவது பிக் பாஸ்ன்றதை பார்ப்பாங்க அப்படின்றதுனால அவங்க இப்படி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோமோக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு டீகோட். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, இவங்க தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போயும் சொல்கிறேன், இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை போடுவேன். ஸோ சும்மா ஒரு ஃபேக் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதை எடுத்து என்னால் போட முடியாது. கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் சொல்கிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கும்ன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வரைக்கும் என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம அடுத்த ப்ரோமோவில் பேசுவோம். இல்லைனா யார் வராங்க அப்படின்ற எனக்கு எதாவது நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா, யாராவது அப்டேட் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2,29,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஸோ அது சப்ஸ்கிரைபரில் ஃபேமிலிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஃபேமிலியை வந்து இந்த பிக் பாஸ் முடியதாக்குள்ளே நம்ம ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ இது நடக்காதுன்னு எல்லோரும் நினச்சாலும் இது நடக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.